போகணும்? ஊருக்கு புதுசா? ஆமா. இப்படி போனா ராத்திரிக்கு தான் போவேன். அதோ குட்டு குட்டா பனைமரம் இருக்குல்ல, அப்படியே அங்க போனேன்னா அங்க பனைமரம் 2 பக்கம் பனைமரம் இருக்கு, நடுவுல பாதை போகும். அப்படியே போய் அங்க உலகணும். அப்பா ஆமா, வரிசையா பனைமரம், நடுவுல பாதை, இதுல விழுந்தா அங்குள்ள அப்படியே போனேன்னா தெனங்காடு கண்ணுக்கு தெரியும். அப்படியே போய் அங்க உலகணும். தெனக்காடு. அப்பா இதுலயும் விழுந்தாச்சு. ஐயோ, எல்லாம் கம்பளி பூச்சி மாதிரி இருக்கே. இதுல விழுந்தா அப்புறம் அங்குள்ள அப்படியே போனேன்னா புயலக்காடு இருக்க, புயலக்காடுல போய் அங்க உலகணும். புயல தோட்டம். அப்பா புயல தோட்டம், இதுலயும் விழுந்தாச்சு. போயிடுறேன். என்ன உள்ள போலாமா இல்ல எங்கேயோ உட்காந்துக்கலாமா? எதுக்கு? போர்த்திங்களா கூப்பிடுவாங்க? ஜோசியம் பார்க்கத்தான். ஜோசியம்மா? அதான் கிளி வச்சிருக்கிய, எவ்வளவு காசு? ஜோசியம் தானே, உன் இஷ்டப்படியே கொடு. சரி உள்ள வா. வா வா, உள்ள வாய. ஆமா, சீட்டாங்க. சீட்டா? அதெல்லாம் இல்லையே. சீட் இல்லாம கிளி என்ன எடுக்குமா? நான் கை பார்த்தே சொல்வேனே. சரி உட்காரு. இங்க பாரு, சரியா சொன்னாதான் காசு தருவேன். நான் சரியாவே சொல்வேனே. எங்க உன் கைய காமி. சந்தேகத்துக்கு வேணா ஒண்ணு சொல்றேன், கேட்டு பாக்குறியா? சொல்லு பாப்பா. இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் குழம்பு. ஆமா, சரி மேல சொல்லு. உனக்கு கூட பிறந்தது ஒரு ஆணு. ஆமா. ஆத்தாடி, எங்க வீட்டு தங்கச்சி ஒவ்வொன்னு இப்படி புட்டு புட்டு வைக்கிறியே. அதான் அங்கங்க தெரியுது. என்ன தெரியுது? ஒண்ணு இல்ல, ரேகை. ரேகைல தெரியுது. எங்க அண்ணனை பத்தி ரேகையை பார்த்து சொல்ல முடியுமா? என்ன சொல்றது? எங்க அண்ணன் பாரதியார் தான் தினம் சாமி மாதிரி கும்பிடும். அவர் மாதிரி ரொம்ப நல்லா பாட்டு கட்டும். ஆனா எங்க அப்பனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எப்ப பாரு எங்க அண்ணனை திட்டிக்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு எங்க அண்ணனும் பாரதியார் மாதிரி பேர் எடுக்குமா? ஓ ஆமா, உன் அண்ணன் கட்டின பாட்டுன்னு சொல்லு. நேரம் வரும் தெரிஞ்சுக்கோ, அது நல்லவருக்கே நிலைச்சிருக்கும் புரிஞ்சுக்கோ. எல்லாருக்கும் செல்வம் வரும் தெரிஞ்சுக்கோ, அதை காப்பாத்தவே புத்தி இருக்கணும் புரிஞ்சுக்கோ. தம்பி புரிஞ்சுக்கோ. என்னப்பா சின்ன செட்டியார, நான் சொல்றது காதல ஏறுதா? ஆமாமா, காதெல்லாம் பொடி மசுரா ஏறுது. சீக்கிரம் நான் போய் வட்டி பணம் வேணும் வரணும். அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. என்ன பத்தி எல்லாம் பேசு. எங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியும்? சொல்றேன் கேளு. பணத்தின் மீது பற்று வைத்தே பண்பை இழக்கும் மனிதர் இவர். வெளி பகட்டுக்காக வேஷம் போட்டு மோசம் செய்யும் முதலை இவர். யாரு? எங்க அப்பனா? ஆமாண்டா, உங்க அப்பன். ஏழை பாழ எல்லாரையும் ஏச்சு பிழைக்கும் எத்தன். உங்க அப்பன் எமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தன். ஐயோ ஐயோ, ஏதா கிராப்பாரா வெட்டி இருக்க? அட நாசமா போனவனே, கொள்ளையில போனவனே, கையில பாம்பு புடுங்க. என்ன பத்தி பாடி பாடியே என் பிள்ளை தலையை இப்படி பள்ளம் பண்ணி போட்டையாடா. ஐயோ ஐயோ, துருள் துருளா இருந்த இந்த கிராப்பை இப்படி துண்ணாமு காரவாயா ஆக்கி போட்டையாடா. டேய் எடுத்துறா, மேல இங்க நிக்காத, போடா.
போடா உங்க அப்பா மருதத்தை கொஞ்சம் ஒரு காசு எடுத்துட்டு வரேன். ஆமா, ஏன் சிரிக்கிற? நான் ஒண்ணு ஜோசியக்காரி இல்லையே. ஜோசியக்காரி இல்லையா? அப்படின்னா இன்னைக்கு எங்க வீட்டுல மீன் குழம்பு கூட பிறந்தது அண்ணன். இதெல்லாம் எப்படி சொன்ன? உன் கையில மீன் குழம்பு வாசனை அடிச்சது, அதோ அந்த போட்டோ படத்துல நீயும் அண்ணனும் இருக்கியே. அப்படின்னா நீ யாரு? அந்த கொடராட்டின கர்த்தம்மா இல்ல, அவங்க கூட பிறந்த தங்கச்சி. ஐயோ, ராட்டினத்துக்கார விட்டு பிள்ளையா? முதல்ல வெளியில போ. ஏன் நீலாம் எங்க வீட்டுக்கு வரக்கூடாது. வர பார்த்தாங்கன்னா வைவாங்க. போ போ. நான் போக மாட்டேன். போ. இங்க பாரு, வண்டி வர சத்தம் கேக்குது. உங்க அக்கா வந்துட்டாங்க போல இருக்கு. எடுத்துக்கிட்டு போ. சரி. யாருடையது? கர்த்தமாளா? ஆமாக்கா. தேர் திருவிழா எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ குடுத்து வச்சபடி ஊருக்கு ஒரு திருவிழா பார்த்துட்டு வர. செய்யறது எமனுக்கு வாக்கப்பட்டா எரும மாட்டை மேய்க்கணுங்கிறது என் தலைவிதி. ஏண்டி நான் ஒருத்த குத்துக்கலாட்டு நிக்கிறேன் தெரியலையா? குத்துக்குள்ள மாதிரி நிக்கிற தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். என்னடி சொன்ன? என்ன நீ சரி சரி, உங்க சண்டைய நிறுத்துங்க, வேலையை பாருங்க. என்ன நீ விளையாடுற? நீ என்ன சரி. அக்கா ராசாத்தி பாடியம்மாவா பாஞ்சாலி. ஏ ராசாத்தி, எப்போ வந்தடி? எப்போ வந்த? கிழக்க போற ரயில்ல வந்தேன். பாஞ்சாலி, உன்னை சின்ன வயசுல மூக்கொடிக்கிட்டு சுத்திட்டு இருந்தியா, அப்ப பார்த்தது. இப்ப சும்மா தழாதழா. ஏண்டி ஆத்தாவோட துணைக்கு வராம அனாத மாதிரி அனுப்பிச்சுட்டாளா உன்ன? ஆத்தா போய் 10 நாள் ஆச்சு. என்னடி ஏட உடம்ப பேசுற? என்ன விஷயம்? ஆத்தா செத்து போச்சு. ஆத்தா செத்து போச்சா? உனக்குதான் கடுதாசி போட்டேன்னு நீதான் வரலையே. ஐயோ, நான் பாவி பக்கத்துல இருக்க கொடுத்து வைக்கலையே. நான் பாவி ஆயிட்டனே. வாடி, என்னன்னு சொல்லுவே, ஏதன்னு சொல்லுவே. என்ன பண்ணா? கும்பிடுறேனுங்க. கூட கும்பிட இருக்கட்டும்டா, முதல்ல என் புள்ள தலையை பாரு. சந்தோஷங்க. திருப்பதிங்களா பயணிங்களா? உங்கடா உங்க அருமை அறமா வச்ச என் பிள்ளைக்கு கிராப் வெட்டணும்னு சொல்லி அனுப்புனேன். நீ உம்பிள்ளை அனுப்புன. அவன் எப்படி எலிகரன்ற மாதிரி கரண்டி வச்சிருக்கான் பாரு. அந்த அவமானம் தாங்காம அடுத்த ஒரு வரையில போய் சுத்தமா உழைச்சிட்டு வந்து நிக்கிறேன்டா. மன்னிச்சிருங்க சாமி. மன்னிச்சா இந்த மயிலான வரப்போகுது. ஏய், எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்திருந்தான்னா அவன் கையக்கார ஒடிச்சு அடுப்புல வச்சிருப்பா. போங்கடா டே, போங்கடா. சுட்டியார் பையன் தண்டச்சூர் பரஞ்சோதி பண்ண வேலையை பார்த்தேல. அவன் கைய ஊனி கர்ணம் போட்டாதான் கச நஷ்டம் தெரியும். என்ன 10 வயசுல 4 காசு சம்பாதிச்சாதான் சோறுன்னு எங்க அப்பா நாத்தான் முழுக்குனாங்க. ஆனா நானு சின்ன சாதி பிள்ளையானாலும் 4 அக்ஷரம் படிச்சா நமக்கு பெருமையாச்சேன்னு ஒன்னு டவுன் பள்ளி ஒருத்தர படிக்க வச்சேன். ஆனா நிஜி வேலை வருது வேலை வருதுன்னு ஊரை சுத்திரிய ஒழிய ஒரு நாளைக்காவது கூட மாட ஒத்தாசையாரானா மூஞ்ச முடிக்கிற. கடைசியா கத்தி எடுத்தேன். ஒரு நாள் கூத்துக்கு ஊராம்புள்ளே மொட்டை அடிச்சேன். என் மான மறுவாதெல்லாம் போச்சுடாப்போ. செய்யறது செஞ்சுட்டு மர மாதிரி நிக்கிறேன். சரிப்பா, அண்ணன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. மூடு, பகத்தொகை தெரியாம பேச்சு. அந்த பயலுக்கு சூடு சொரணை இருந்தா அவன் திங்கிற சோத்துக்கு சம்பாதிக்க சொல்லு, இல்ல பிச்சை எடுக்க சொல்லு. பாத்தியா, பாய திறந்து ஏதாவது பேசுறானா பாத்தியா? ஏலே ஏண்டல்ல நிக்கிற, போய் 2 சொம்பு தண்ணியை குடிச்சு விட்டு படுத்து தூங்கு. பவரு வத்தினாதான் புத்தி வரும். என் பேரை கெடுக்கிறதுக்கு இந்த பையன். எனக்கு வேண்டாம். அப்பன் தினம் தான் வைக்குது. அதுக்கு இப்படி சுட்டியா குறைச்சிட்டு பட்டினி கிடந்தா அப்படி இல்ல கண்ணிமா, நான் சம்பாதிக்கிற அன்னைக்கே சாப்பிட்டுக்கிறேன். சரி, இன்னைக்கு நீ கடனா சாப்பிடு, நாளைக்கு சம்பாரிச்சு கட்டிக்கலாம். சொன்னா கேளு, எனக்கு வேண்டாம். பசிக்கல. பசியை உன்னால தாங்கிக்க முடியுது, என்னால முடியலையே. கண்ணிமா, நீயும் காலில இருந்து சாப்பிடலையா? ஆமா, என்னைக்கு நான் உன்னை விட்டுட்டு சாப்பிட்டு இருக்கேன். சரி சரி வா, 2 பேரும் சாப்பிடலாம். கண்ணிமா, இன்னைக்கு உன்
உன் கையாலேயே உருண்டை பிடிச்சு கொடு. இன்னைக்கு ஒண்ணும் அரிசி சோறுல உருண்டை பிடிச்சு கொடுக்க, வெறும் சோளக்களி தான். சாப்பிடு. ஆமா, செட்டி விட்டு பிள்ளைக்கு முடி வெட்டும் போது செட்டியாமல ஒரு பாட்டு கட்டினியாமே, ஊரே சிரிக்குத. அப்படி என்ன பாட்டு கட்டின அவர் மேல? அது ஒண்ணு இல்லம்மா. சொல்லுண்ணா. ஐயோ சொல்லு. சரி சொல்றேன். ஏழை பாழை எல்லாரையும் ஏச்சி பிழைக்கும் எத்தறிவர். யாரு, செட்டியாரா? ஆமா, யமனை கூட விழுங்கி விட்டு ஏப்பம் விடும் சித்தறிவர். கனிமா, யாரு சிரிச்சுட்டு வர்றாங்க? அதுவா, ராட்டத்கார விட்டு பிள்ளை. ஊருக்கு புதுசு, கருத்தமோட தங்கச்சியா. நீ சாப்பிட்டு. அப்படியா?